ஹாய் கைஸ், பொங்கல் செய்ய போகிறோம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டுக்கிட்டேன், பச்சரிசி. இதை நம்ம கழுவிட்டு வரலாம். கடையில் வாங்கின அரிசி தான், ஆனால் நெல் கிடக்கு. கடையில் வாங்கின அரிசி இல்லை. இந்த வரை பொண்ணுக்கு ஷாம்பு எடுத்து கொடுத்துட்டு வரேன். இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டோன்னா இதில் 3 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். அதில் 1 டம்ளர் பால். நான் பால் ஊற்றிடுவேன், பச்சை பால். தண்ணி கலக்காத பச்சை பால். பால் 1 டம்ளர், தண்ணி 2 டம்ளர். மூணு டம்ளர் ஊற்றியாச்சா? அவ்வளோதான். இது எப்படின்னா ஒரு விசில் தான் வரணும். ஒரு விசில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சதுக்கு அப்புறம் ஒரு விசில் வரும்ல, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் இதை சிம்மில் வச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெல்லம் கரைக்கிறோம். இது பாவாக காய்ச்சக்கூடாது, ஆயிடக்கூடாது. இது சும்மா கரைச்சா போதும். கரைஞ்சா போதும். ஏன்னா இதில் மண் இருக்கும். வெல்லத்தை பொறுத்தவரையிலுமே மண் இருக்கும். அந்த மண்ணை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கரைஞ்சா போதும். பாகு மாதிரி கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சும்மா வெல்லம் கரைஞ்சாலே போதும். நான் பொங்கலும் சுண்டலும் தான் இன்னைக்கு வீட்டில் செய்கிறேன். இதெல்லாம் கடையில் வாங்கிட்டேன். பலகாரமே நான் பொதுவாக வீட்டில் தான் செய்வேன். இப்போ கொஞ்சம் வருஷமாக செய்கிறதில்ல, ஒரு 4 வருஷமாக செய்கிறதில்ல. அதுக்கு முன்னாடி வரலாம் எல்லாமே நான் வீட்டில் தான் செய்வேன். கோகுலாஷ்டமினாலே ரொம்ப கிராண்டாக செய்வேன். எங்கள் மாமியார் இறந்ததுக்கப்புறம் அது அப்படியே விட்டாச்சு. எங்கள் மாமியார் இறந்து 4 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது எங்கள் மாமியார் இறந்து. விசில் ஏர் போயிடுச்சு. இது அப்படியே பாகு ஊற்றி நம்ம கிண்ட வேண்டியதான். வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம்.
முந்திரி திராட்சை, நான் வந்து வெல்லம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இனிப்பு அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால வெல்லம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸ்வீட்டு கூட வேணுங்கிறவங்க வெல்லம் நிறைய போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி. அடுத்து வந்து நம்ம கொண்டக்கடலை தாளிக்கலாம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. வரமிளகாலாம் போடலாமான்னு கேட்பீங்க, தாராளமாக போடலாம். சாமி வச்சு தான் சாப்பிடணும். இன்னும் சாமி பூ போடல, சாமி எடுத்து செட் பண்ணல. நான் பண்றேன், போய் அதை பண்ணி போ. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்னைக்கு சாப்பாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நான் சொன்ன மாதிரி பொங்கல் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா நான் வந்து வெல்லம் கம்மியா தான் போட்டிருக்கேன். நாங்க இனிப்பு கம்மியா தான் சாப்பிடுவோம், காரம் நல்லா சாப்பிடுவோம். அதனால சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணது. நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு இது வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்ததுதான். ஏன் கம்மியா செஞ்சிருக்க? அவ்வளவுதான் இருந்துச்சு சுண்டல். என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்ததுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.